பேசாம பிக் பாஸ் இழுத்துட்டு மூடிருவாய்ங்க போல இருக்கு. எனக்கே வந்து தலைய பிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா எபிசோடு 24x7ல ஒரு 1 மணி நேரம் கூட கிடையாது. 45 மினிட்ஸ் ஒரு எபிசோட் கூட உங்களால கட் பண்ண முடியாத அளவுக்கு கன்டென்ட் குடுக்குறாய்ங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எடிட்டரே வந்து தலைய பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். போற போக்க பார்த்தா இழுத்து மூடிட்டு போயிருவானுங்க போல இருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணியிருக்கும். "ஏய் என்னடா எபிசோடு? ஏதோ வியானா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா சுபிக்ஷா அழுதுகிட்டு இருக்கு. கடைசியில கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு விக்ரம் வந்து தண்ணீல தள்ளி விடுறதெல்லாம் ஒரு காமிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டே இல்ல, ஏதோ இல்ல. ஏதோ ஒண்ணு ஓட்டணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஷார்ட்டா ஸ்கிரிப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கருமம் ஒண்ணு கூட இன்னைக்கு இல்ல. நான் ரிவ்யூ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வழக்கமா நோட்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பேன். இந்த இந்த கண்றாவி எல்லாம் வேற இருந்துச்சு. அதையும் நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதாவது இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நம்ம இந்த எஃப்ஜே, வியானா அந்த கண்றாவிய பத்தி நம்ம தனியா ஒண்ணு பேசலாம். அதாவது இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது, எல்லா சீசன்லயும் வந்து ஏதோ கொஞ்சமாச்சும் நல்லாருக்கும். போன சீசன்ல கூட இந்த ராணவ் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாப்ல. ஏதோ கொஞ்சமாச்சும் நல்லாருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 3 சீசன வந்து நம்ம எல்லாத்துக்கும் 3 சீசன தான் கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல வந்து வேற மாரி இருக்கும். இவங்க வந்து பிக் பாஸே சொல்லிட்டாரு. "நீங்க 11த் ஸ்டூடண்ட் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு ஸ்கிரிப்ட்டா ஒண்ணு இவங்கலாம் ஒண்ணு ரெடி பண்ணலாம். ஒரு சண்டை வர மாரி இது பண்ணி, ஒரு காமெடியா கொண்டு போலாம். இல்ல ஒரு பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்க. நீங்க 11த் படிக்கிறீங்க. என்னென்ன பண்ணுவீங்க? அதுவும் வியானாலாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிட்டு சிக்கன் பீஸ வந்து மிஸ்ஸோட தலையில போடுவாங்களாம். அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களாம். அமித்க்கு நீங்க ப்ரோமோலயே பார்த்திருப்பீங்க. அமித்க்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட போயிட்டு இருந்துச்சு. ஷூவெல்லாம் கூட ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளுமே சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அ கிளாஸ்ல வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்டர்லாம் ஒளிச்சு வச்சுருவோம். எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒரு சில பசங்க தான் வந்து சார், மேமோட திங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அது ஒரு மாட்டுனோம் அப்படின்னா உரின்னு உரிச்சு விட்டுருவாய்ங்க. இப்ப இருக்கவங்க யாரும் வந்து அதிகமா வந்து அடிக்கிறது இல்ல. நம்ம இருக்கிற காலத்துலலாம் வீட்டுக்கு போம்போது பட்டையா உரிச்சுருவாங்க. அதாவது பேரண்ட்ஸே வந்து டீச்சர்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "அவன் கண்ண மட்டும் விட்டுருங்க சார். இல்ல அவன் காலுக்கு கீழ உரிங்க சார்" அப்டின்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு உரின்னு உரிப்பாங்க. வீட்ல சொன்னா வீட்லயும் அடி விழும். ஸ்கூல்ல போனா ஸ்கூல்லயும் அடி விழும். அந்த மாரி வந்து இருந்தனால தான் நம்ம காலம்லாம் ஒரு ஒரு இந்த காலம் அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக்கா நெனச்சு பார்த்தாவே வந்து அப்படியெல்லாம் நம்ம இருந்திருக்கோமாடா அப்படின்ற மாரி இருக்கு. ஆனா இப்ப வந்து அப்படிலாம் இல்ல. ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்படி இருந்தனால தான் இவ்வளவு அடிபட்டனால நம்மலாம் ஓரளவு பொசிஷன் வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தேவையில்லாத கதைக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா எபிசோட்ல ஒரு எளவும் இல்ல. நான் என்னத்த பேசுறது? என் கதைய தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணும். அதாவது இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன்? என்ன இது பண்ணேன்னு சொல்லிட்டு 24x7 நம்ம வந்து அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது அறத பழசாதான் ஏதோ ஒண்ணு பண்றானுங்க. மொக்கையா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுவுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. இன்னைக்கு இந்த ப்ரோமோல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நம்ம ரம்யாவுக்கும், எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை. அதாவது ரம்யாவ பொறுத்தளவு வேலைன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா மட்டும் டக்குனு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். டபார்ன்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாங்க. அந்த அம்மாக்கு ஏதோ ஏதோ வந்துரும். இன்னைக்கு வந்து காலைல இருந்து சாப்பிடல போல இருக்கு. பசிக்குதுன்ட்டு வராங்க. வரும்போது எஃப்ஜே வந்து லைன்ல இல்லைங்க. நாங்க ஒண்ணா தான் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இந்த இடத்துல வியானா வந்து சாப்பாடு எனக்கு பசிக்குது இல்ல தட்ட எடுத்திருந்தாவே போட்டு குடுத்திருப்பான். இதே ரம்யா வந்தனால அவன் வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தான். அத வந்து பார்வதி இல்ல குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லவும் வந்து இதே ஆரம்ப கட்ட காலத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த ரம்யாவா இருந்தா, இந்நேரம் அவர விட்டு கிளின்னு கிழிச்சு அப்படிதான்டா பேசுன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் எல்லாம் விட்டுருப்பாங்க. இன்னைக்கும் வார்த்தைகள்லாம் விட்டாங்க. அவங்க ஏன் அந்த அம்மா அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஏதோ அவங்க நாமினேட் ஆயிருக்காங்க. வெளியில கிளியில போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு பச்சையாவே தெரியுது. அவன பொறுத்தவரை எப்படின்னா, அவன் ஒரு மாரி பண்ணிப்புட்டாப்ல எஃப்ஜே. இவங்க வந்து போயிட்டு பிரின்சிபல்ட்ட போயிட்டு சொல்ட்டாங்க. ரம்யா இந்த மாரி எனக்கு காலைல இருந்து பசிக்குது. அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், பிரஜானுக்கும் போன வாரம் விஜய் சேது அடிச்ச அடியில வந்து அவருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவருமே வந்து மு மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால அவரு வந்து கேஷுவலா வந்து எல்லாத்தையுமே இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. போன வாரம் ஃபுல்லா வந்து அந்நியனா இருந்தாப்ல. இந்த வாரம் வந்து மூடிட்டு இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரெமோவா வந்து சுத்திட்டு இருக்காரு. ரொம்ப லிட்டரலி வந்து காமா இருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்காரான்னே கூட தெரியவே இல்ல. ரொம்ப சட்டலா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாம அமைதியா தான் இருக்காரு. ஏன்னா வாங்குன அடிகள் அப்படின்ற மாரி அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் போகவே இல்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து காமா முடிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்ஜேவும், வியானாவும் இவங்க பண்றதெல்லாம் இவங்க கேமரா இருக்குன்னு நெனச்சு பண்றானுங்களா? இல்ல கேமரா இல்ல. நம்ம என்ன வேணா பண்ணலாம். இல்ல நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆகணும். நம்ம தெரியணும்.
வெளியில என்ன பேர் நாறுனாலும் பரவால்ல. வியானாட்ட ராணா வந்து அந்த வீடியோ வரும்போது ஒண்ணு சொன்னாரு. அதாவது அந்த கியூட்னஸ்ன்னு ஒண்ணு பண்றீங்களா? அந்த கருமத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு வேற ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நம்ம எஃப்ஜேய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவனும் ஒண்ணு வாண்டடா தான் பண்றான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து வெளியில முக்கிய பங்கு தலைவனுக்கு இருக்கு. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, வியானா கூட ஒரு அட்டென்ஷன்க்காக திரிஞ்சுகிட்டு இருக்கான். இந்த கமருதீன், பார்வதி இவங்களோட காதல் கன்டென்ட் அது கூட பார்த்தீங்கன்னா, ஓரளவு தெர்ல. அது எதுவும் மறைச்சர்றாங்களா, இல்ல கட் பண்ணிர்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அந்த ஆரோரா அது ஒரு முக்கோண காதலா கூட தெரியல. இந்த எஃப்ஜேயும் வியானாவும் பண்றது பச்சையா கேவலமா இருக்கு. அவன் வந்து என்ன சொல்றது, இந்த அசல் கோலார் இந்த ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு காஜ் கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேட்டகரில எப்படி அவங்கள புடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கலாம் ஷோ வெளியில பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பேர் கெட்டு போயிரும். நம்ம ஒரு லைஃப் இருக்குன்ற நெனச்சே பார்க்க மாட்டாய்ங்க போல இருக்கு. கழுத்த புடிச்சு முத்தம் குடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறமேட்டு கழுத்த இது பண்றான். அந்த பொண்ணு சொல்லுது, எங்க வீட்ல அம்மா பார்ப்பாங்கன்னு. இன்னைக்கு வந்து எல்லை மீறி போயிட்டு அதுமே தான் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, "நீ வந்து வார்டனா பண்ணியா? இல்லாட்டி எஃப்ஜேவா பண்ணியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவன் வந்து நான் வார்டனா இருந்ததுனால தான் வந்து உன்ன ஏத்தி குடுத்துருப்பேன். நான் எஃப்ஜேவா தான் பண்ணேன் அப்படின்னு. அதுவும் இல்லாம பானா காத்தாடி சமந்தா மாரி இருக்காங்க. ஏய் எந்த இதுலடா சமந்தா மாரி இருந்துச்சு. எனக்கு சமந்தாவ புடிக்கும். சமந்தா படங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து என்ன சொல்றது? ரசிச்சிருக்கோம். நெறைய படங்கள் வந்து அவங்க அவ்ளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்க. தெறி படங்களா இருக்கட்டும், அந்த மாரி நெறைய படங்கள் அவங்க சொல்லிக்கிட்டே போனா, அவ்ளோ செம்மையா பண்ணியிருப்பாங்க. அந்த தெலுங்குல கூட ஒரு படம் இருக்கு. அந்த பாட்டு கூட வந்து பிரியத்தமான்னு ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் வந்து அவ்ளோ அழகா பண்ணியிருப்பாங்க. எல்லா படங்கள்லயும் வந்து ஜீவா கூட கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. நீதானே என் பொன்சு. அந்த மாரி எல்லா படங்களும் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, "ஏ இந்த செருப்பும், இந்த செருப்பும் ஒண்ணாடா?" அப்படிங்கிற மாரி, "எத வச்சுடா நீ வந்து சமந்தாங்கிற? நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா. அதுக்கு என்ன இப்படியாடா?" அப்படின்ற மாரி. ஒரு ஸ்டூடண்ட் எப்படி நடந்துக்கணுமோ, அந்த மாரி நடந்துக்கணும். ஒரு வார்டன் எப்படி வந்து ஸ்டூடண்ட் நடந்துக்கணுமோ, அந்த மாரி நடந்துக்கணும். நீங்க டாஸ்க்குக்குள்ள அவனுங்க இருக்கத வந்து பாத்தீங்கன்னா, பல நேரம் மறந்துடுறான். இவங்க காஜ்லயே தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் வெளியில வந்து நெறைய விஷயங்கள பத்தி பாத்தீங்கன்னா, போட்டு உடைச்சிருக்காங்க. அதாவது கமருதீன் பாத்தீங்கன்னா, காலையில அரோரா கூட, நைட் ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி கூட சுத்திக்கிட்டு இருப்பாப்ல, அப்படின்ற மாரி விஷயத்த உடைச்சிருப்பாங்க. அந்த மாரி லிட்டரலி இந்த ஷோ வந்து எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, இன்ன வரைக்கும் 50 நாள் முடிச்சு ஒருத்தன் கூட டைட்டில் கேட்டகரி இல்லங்கிறேன்ல. ஒருத்தன் கூட டாப் 5ல வருவானான்னே தெர்ல. அப்படிப்பட்ட ஒரு சீசனா, ஒரு பழசான ஒரு மொக்கையான சீசனா தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நீங்க ஷோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.